ஹாய், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் 3D லைஃப்ஸ்டைல் ஜெர்மனி. இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் கேக் லேயர் பண்ணும்போது யூஸ் பண்ணுற 4 விதமான சிம்பிள் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குமெண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோட சேனல் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேக்குக்கு செய்கிற சிரப் நாங்கள் விதவிதமாக செஞ்சு கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கி நான் 4 விதமான கேக் சிரப் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். சிம்பிள் சுகர் சிரப், செரி சிரப், வெனிலா மில்க், சாக்லேட் சிரப், இந்த 4ஐயும் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். முதலாவது நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 கப் தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறேன். தண்ணி சூடானதும் 1 கப் சுகர் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இப்போ நான் செய்கிற சுகர் சிரப்பில் இருந்து 1/2 கப் சுகர் சிரப்பை பேசிக் சுகர் சிரப் செய்கிறதுக்கும் மீதமுள்ள 1/2 கப்பை செரி சிரப் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். மேலும் சுகர் சிரப் செய்யும் போது கம்பி பதமெல்லாம் தேவையில்லை. இது மாதிரி சுகர் எல்லாம் கரைஞ்சி தண்ணி நல்லா கொதித்து பபிள்ஸ் வர தொடங்கினாலே எங்களோட சுகர் சிரப் ரெடி ஆகிரும். இப்போ நான் இதில் இருந்து 1/2 கப்பை பேசிக் சுகர் சிரப்புக்கு எடுக்க போகிறேன். இது மாதிரி நாங்கள் செஞ்சு எடுக்கிற சுகர் சிரப்பை எந்த கேக்குக்கு வேணுமென்றாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். மேலும் இந்த சுகர் சிரப்புக்கு ஃப்ளேவர்ஸ் கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு விருப்பமெண்டா வெனிலா எசன்ஸ் இல்லாட்டி ஆமண்ட் எசன்ஸ் கூட இதில் சேர்த்து நாங்கள் கேக்குக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக நான் செரி சிரப் செய்கிறதுக்கு மிச்சம் இருக்கிற 1/2 கப் சுகர் சிரப்பில் 1/2 கப் ஃப்ரோசன் செரிஸ் சேர்த்துக்கொள்ள போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். இது மாதிரி செரிஸ் போட்டுட்டு ஒரு தடவை கொதி வந்ததும் நாங்கள் இதை இறக்கி கொள்ளலாம். ஃப்ரூட் சிரப் செய்யும் போது தேவையான எந்த பழம் வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு பைனாப்பிள்ஸ், ப்ளூபெர்ரிஸ், பிளாக்பெர்ரிஸ் மாதிரியான பழங்களை சேர்த்துக்கொள்ளலாம். மேலும் நீங்கள் பெர்ரிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வடிகட்டிட்டு பயன்படுத்துங்க. அடுத்ததாக நான் சாக்லேட் சிரப் செய்ய போகிறேன். சாக்லேட் சிரப் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் தண்ணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் சாக்லேட் பவுடர் சேர்த்துருக்கேன். சாக்லேட் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். தண்ணி நல்லா சூடான பிறகு தான் சாக்லேட் பவுடரை சேர்க்கணும். இல்லாட்டி கரைச்சி கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சாக்லேட் பவுடரில் நல்லா கரைஞ்ச பிறகு 1/2 கப் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். மேலும் இது மாதிரி சுகர் சிரப் செய்யும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளணும். இதில் நான் வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பமெண்டால் சேர்த்துக்கொள்ளலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணலாம். இது மாதிரி கொதி வந்ததும் பாத்திரத்தை இறக்கி கொள்ளலாம். சாக்லேட் சிரப் சாக்லேட் கேக்ஸ் லேயர் பண்ணும் போதும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்யும் போதும் யூஸ் பண்ணலாம். அடுத்ததை நான் வெனிலா மில்க் செய்ய போகிறேன். வெனிலா மில்க் செய்கிறதுக்கு 1/2 கப் மில்க் எடுத்துருக்கிறேன். இதில் நான் ஃப்ரெஷ் மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் 1/4 கப் சுகர் சேர்த்துக்கொள்கிறேன். பாலில் சுகரை நல்லா கரைச்சி கொள்ளணும். வாசனைக்காக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். வெனிலா எசன்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் இந்த பாத்திரத்தை அடுப்பில் இருந்து எடுத்துடலாம். இப்போ எங்களோட வெனிலா மில்க்கும் ரெடி ஆகிட்டது. இப்போ இதில் இன்றைக்கி நான் செஞ்ச 4 விதமான சிரப்பும் இருக்குது. கேக்கை நாங்கள் லேயர் பண்ணும்போது இது மாதிரி சுகர் சிரப் சேர்த்துட்டு தான் லேயர் பண்ணணும். அப்போ தான் கேக் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இல்லாட்டி காஞ்ச மாதிரி போயிடும். கேக்ஸ் எப்படி லேயர் பண்ணுறதுன்ற தனியாக வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமெண்டா பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இல்லாட்டி ஐ பட்டனில் கொடுக்குறேன். இது மாதிரி நாங்கள் சுகர் சிரப் கேக்கில் விடும்போது கரண்டி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இது மாதிரி
பாட்டில்ஸ் யூஸ் பண்ணி கேக்கில் இந்த சுகர் சிரப்ஸை விடலாம். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்றைக்கி நாங்கள் 4 விதமாக சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்குறோம். நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்குமெண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண விரும்புனீங்கன்னா என்னோடய சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மேலும் இந்த சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புனீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Until then, 3D Lifestyle Germany, தர்சி. நன்றி, வணக்கம்.